நெல்லை மாவட்ட காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமாரின் உடல் கைப்பற்றப்பட்ட வீட்டின் பின்புறம் உள்ள கிணற்றிலிருந்து கத்தி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகராஜன், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ஜெயக்குமார் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அவர் கடந்த 2ஆம் தேதி வெளியே சென்றார். ஆனால் 3ஆம் தேதி அவரது மகன் காணாமல் போனதாக புகார் கொடுத்த நிலையில் 4ஆம் தேதி அவர் சடலமாக மீட்கப்பட்டார். ஆனால் அந்த சடலத்தின் பின்னணி, அவர் கொலையா தற்கொலையா என்பது பெரிய கேள்வி எழுந்து வந்தது. இந்த நிலையில் அதிலிருந்து 2-3 நாட்கள் கழித்து பாலிமர் டிவி வாயிலாகவே அந்த புகைப்படங்கள் வெளியானது. அதாவது அவர் எரியூட்டப்பட்டதில் கம்பி கை கழுத்து என உடல் முழுக்க இரும்பு கம்பியால் சுற்றப்பட்டிருந்ததும் வயிற்றில் கல் வைத்து கட்டப்பட்டிருந்ததும் வெளியானது. இந்த நிலையில் தற்போது கிடைத்துள்ள தகவல், அந்த கிணற்றில், வீட்டில் அவர் சடலம் கிடந்த அருகே உள்ள கிணற்றில் கிடந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி நேற்று முதல் நடைபெற்று வந்தது. அது உபரி காவல் ஆய்வாளர் சகாயசாந்தி தலைமையில் அதனை ஆய்வு செய்து தண்ணீரின் அளவை பார்த்து பின்னர் உள்ளே இறங்கி அந்த தண்ணீரை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டார்கள். மோட்டார் மூலமாக தண்ணீர் வெளியேற்ற பிறகு 2வது நாளாக இன்றும் அந்த பணி நடந்தது. இந்த நேரத்தில் எது தேடப்பட்டதோ அது கிடைத்திருக்கிறது காவல்துறைக்கு. ஏனென்றால் காவல்துறை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை மிகவும் நெருங்கிவிட்டதாகவே காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது குற்றம் எப்படி நடந்தது என்பது குறித்த முழு தகவலும் அவர்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கு காரணமான பொருள் ஒன்றை தேடி வந்தார்கள். காலை முதல் செல்போன் என்று பலவர் சொல்லி வந்த நிலையில், ஆனாலும் இது அங்கு அவர் கொலையில் தொடர்புடைய, அதாவது கொலைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதற்கான ஒரு காரணம் ஆயுதம் உள்ளே இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் தேடி வந்தார்கள். அந்த அடிப்படையில் இப்போது அந்த கத்தி கிடைத்தது விசாரணையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை உயர் அதிகாரிகள் கூறியபடியே நடக்க இருக்கிறது.